எலக்ட்ரோலைட்ஸ் போன வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில எலக்ட்ரோலைட்ஸை எடுத்து அதனுடைய ப்ரொசீஜர், அதனுடைய ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட்னா உப்பு அப்படிங்கிற நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒயிட் கலரில் இருக்கும், அதாவது கலர்லெஸ் பவுடராக இருக்கும். சலைன் டேஸ்ட், உப்பு கரைக்கக்கூடிய டேஸ்ட்டில் இருக்கும். வாட்டரில் சாலிபிள் ஆகும், ஆல்கஹாலில் சாலிபிள் ஆகாது. அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, NaCl நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோன்னு சொன்னோம்னா குளோரின் கேஸை நமக்கு வந்து வெளியில் தரும். அது மட்டும் இல்லாமல் சில்வர் நைட்ரேட்டோட NaCl நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது நமக்கு ஒயிட் ப்ரெசிபிடேட்டான சில்வர் குளோரைட் நமக்கு கிடைக்கும். NaClயும் AgNO3 சில்வர் நைட்ரேட்டையும் நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கும் பொழுது NaNO3 அப்படிங்கிறது தனியாக போயிடும். Agயும் Clயும் சேர்ந்து AgCl சில்வர் குளோரைடாக ஃபார்ம் ஆகி ஒயிட் கலர் ப்ரெசிபிடேட்டாக நமக்கு கிடைக்கும். அதனுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, உப்பு அப்படிங்கிறது கடல்லேருந்து தான் நமக்கு மேஜராக கிடைக்குது. அதனால் நமக்கு இது எல்லாத்துக்குமே தெரியும். சீ வாட்டர்லேருந்து நம்ம உப்பு தயாரிக்கலாம். லேபில் எப்படி தயாரிக்கலாம்னு சொன்னால், வாட்டரில் உள்ள காமன் சால்ட், அதாவது வாட்டரில் உள்ள காமன் சால்ட்டை நம்ம எடுக்கிற மூலமாக லேபில் வந்து நம்ம வந்து காமன் சால்ட், அதாவது NaCl நம்ம தயாரிக்கலாம். அசே அப்படின்னா ஒரு பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்குதா, பியூரிட்டியாக இருக்குதா அப்படிங்கிறது தான் அசே அப்படின்னு சொல்லுவோம். NaClோட பியூரிட்டி எப்படி செக் பண்ணணும்னு சொன்னோம்னா, 1 கிராம் 0.1 கிராம் ஆஃப் NaCl ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு சில்வர் நைட்ரேட் 50 ml சில்வர் நைட்ரேட் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1 m மோலாரிட்டியில் இருக்கணும். அதுக்கடுத்து 5 ml ஆஃப் 2 m கான்சன்ட்ரேஷன் உள்ள நைட்ரிக் ஆசிட்டு ஆட் பண்ணணும். 2 ml ஆஃப் டைபியூட்டைல், pH வந்து சைலண்டு, தேலைட், டைபியூட்டைல் தேலைட் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் அந்த அசையுடைய ஒரு சின்ன ப்ரொசீஜர். டைட்ரண்ட்னு இந்த நம்ம அசை பண்ணும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், அனலைட்னு ஒன்று இருக்கும், டைட்ரண்ட் ஒன்று இருக்கும். நம்ம அனலைட் பண்ண போகிறது தான் NaCl. இந்த காம்பவுண்டு தான் அனலைட்டு. டைட்ரண்ட் அப்படின்னு சொன்னால் 0.1 m கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய அமோனியம் சல்ஃபைட் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இண்டிகேட்டர் அப்படிங்கிறது தான் நமக்குடைய எண்டு பாயிண்ட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஃபெர்ரிக் அமோனியம் சல்ஃபேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல எண்டு பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபெர்ரிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ரெட்டிஷ் எல்லோ கலர் வந்து நமக்கு வந்து கடைசியாக எண்டு பாயிண்ட்டாக கிடைக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரி NaCl மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலரு அல்லது கலர்லெஸ் பவுடராக இருக்கும். சலைன் டேஸ்ட்டாக இருக்கும். வாட்டரில் டிசால்வ் ஆகும், ஆல்கஹாலில் வந்து டிசால்வ் ஆகாது. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னு சொன்னோம்னா, லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா, HCl K2CO3 அப்படிங்கிற காம்பவுண்டோடையும் அல்லது KHCO3 அப்படிங்கிற காம்பவுண்டோடையும் ரியாக்ட் பண்ண வைப்போம். அப்படி ரியாக்ட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து பொட்டாசியம் குளோரைட் கிடைக்கும். K2CO3யோட நம்ம HCl ரியாக்ட் பண்ணுறோம். இங்கே எதுக்கு 2 HCl நம்ம எடுத்துருக்கோம்னு சொன்னோம்னா, இங்கே வந்து 2 K2 வந்து இருக்குது, அதாவது 2 மோல் இருக்குது. அதனால் நம்ம வந்து 2ஆக நம்ம எடுத்துருக்கோம். அப்படின்னா தான் நமக்கு வந்து 2 KCl கிடைக்கும். இந்த KClவும் இந்த Kவும் இந்த Clவும் சேர்ந்து நமக்கு வந்து KClஆக மாறும். இங்கே 2 பொட்டாசியம் இருக்கிறதுனால இங்கே 2 பொட்டாசியம் குளோரைடு நமக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த CO3 இதில் வந்து CO2 வெளியில் போயிடும். மீதி உள்ள ஆக்சிஜன் வந்து இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனோட சேர்ந்து H2Oவாக ரிலீஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். KHCO3ல் HCl நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது அதே மாதிரி ஒரே ஒரு 1 மோல் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி CO3ல் உள்ள CO2 வந்து வெளியில் போகும். அதில் எக்ஸ்ட்ரா உள்ள O வந்து Hஓட சேர்ந்து இந்த சைடு ஒரு H இருக்குது, அப்போ H2O வாட்டராக ரிலீஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னு சொன்னோம்னா, கேர்னலைட் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்டை வந்து ஹாட் வாட்டரில் டிசால்வ் பண்ணி அதை கூல் பண்ணோன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து கடைசியாக லெஸ் சாலிபிள் ஆகக்கூடிய பொட்டாசியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து கேர்னலைட்டோடைய ஃபார்முலா. KCl MgCl2 6 வாட்டர் மாலிகுல். அசை எப்படி பண்ணுவோம்னு சொன்னோம்னா, அசையோட பிரின்சிபல் என்னென்னா, மோர்ஸ் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவோம். அல்லது இன்னொரு வகையில் சொல்லணும்னா அர்ஜென்டோமெட்ரிக் டைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.15 கிராம் KCl பொட்டாசியம் குளோரைடை வந்து 50 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய அனலைட்டு. டைட்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 m கான்சன்ட்ரேஷன் உள்ள சில்வர் நைட்ரேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
இதில் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணது வந்து பொட்டாசியம் குரோமேட் சொல்யூஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கால்சியம் குளுக்கோனேட். இந்த கால்சியம் குளுக்கோனேட் வந்து நமக்கு வந்து கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அல்லது டேப்லெட்டாக தருவாங்க. இதை ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிடலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒயிட் கிறிஸ்டலாக இருக்கும், அல்லது கிரானுலாக இருக்கும், அல்லது பவுடராக இருக்கும். 3 வெரைட்டியில் இருக்குது. இது வந்து ஏரில் ஸ்டேபிளாக இருக்கும். சில காம்பவுண்டு பார்த்திங்கன்னு சொன்னோம்னா நம்ம ட்ரை பண்ணும் பொழுது அதனுடைய வாட்டர் மாலிகுல் வந்து லாஸ் ஆயிரும். ஆனால் கால்சியம் குளுக்கோனேட் அப்படி கிடையாது. அது வந்து ட்ரை பண்ணாலுமே அதனுடைய வாட்டரை வந்து கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா படியமாகுதல் அப்படிங்கிற பொருளும், அந்த வாட்டரை வந்து என்றைக்குமே லாஸ் பண்ணாது. ஒவ்வொரு காம்பவுண்ட்லேயும் வந்து இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல் இருக்கும். போன இதில் கூட 6 வாட்டர் மாலிகுல் கேர்னலைட்டில் பார்த்தோம். அதே மாதிரி H2O இது வந்து வாட்டர் வந்து கால்சியம் குளுக்கோனேட்டில் இருக்கும். அது ட்ரை பண்ணாலும் போகாது, லாஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் லிட்மஸ் பேப்பரில் இது நியூட்ரலாக தான் இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டைல்யூட் HClோட ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டோட இது ரியாக்ட் பண்ணோன்னு சொன்னோம்னா நமக்கு வந்து குளுக்கோனிக் ஆசிட்டும் கால்சியம் குளோரைடும் வந்து கிடைக்கும். இதுதான் இது என்னது கால்சியம் குளுக்கோனேட்டு. நம்ம HClோட ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும் பொழுது CaCl2 இந்த 2 காம்பவுண்டு வந்து வெளியில் போயிடும். வாட்டர் மாலிகுல் நமக்கு வந்து தனியாக கிடச்சிரும். இங்கே வந்து மைனஸ், அதாவது மைனஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஏதோ ஒரு H வந்து சேரும். இப்படி ஒரு காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். அதாவது குளுக்கோனிக் ஆசிட்டும் கால்சியம் குளோரைடும் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. இதே ரியாக்ஷன் அப்படி மாற்றி வந்து வரும். இந்த இடத்துல வந்து கால்சியம் குளுக்கோனேட் இருக்குது, இந்த இடத்துல வந்து குளுக்கோனிக் ஆசிட் இருக்குது, கால்சியம் குளோரைட் இருக்குது. ஒரு சின்ன மாற்றத்தோட அடுத்து ஒரு ரியாக்ஷன் வரும். ப்ரிப்பரேஷனில் நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னோம்னா அதே இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னோம்ல, அது வந்து இதில் வரும். குளுக்கோனிக் ஆசிட்டையும் கால்சியம் கார்போனேட்டையும் சேர்த்து பாயில் பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்னா நமக்கு வந்து கால்சியம் குளுக்கோனேட் வந்து கிடச்சிரும். அதை ஃபில்ட்ரு பண்ணி ட்ரை பண்ணால் நமக்கு வந்து கால்சியம் குளுக்கோனேட் கிடச்சிரும். இதான் வந்து குளுக்கோனிக் ஆசிட். போன இதில் பார்த்தோம்ல குளுக்கோனிக் ஆசிட் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. இங்கே குளுக்கோனிக் ஆசிட்டை எடுத்து கால்சியம் கார்போனேட்டோட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு அதே காம்பவுண்டு ஆப்போசிட்டாக கிடச்சிருக்கு. இது வந்து இந்த இடத்துல இருக்கும், இது வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில். ப்ரிப்பரேஷனில் வந்து நமக்கு வந்து குளுக்கோனிக் ஆசிட்டை எடுத்து கால்சியம் கார்போனேட்டோட ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த 2 போட மறந்துடாதீங்க. ரியாக்ட் பண்ண வச்சு நமக்கு வந்து கால்சியம் குளுக்கோனேட் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து கிடைக்கும். இதனோட அசை அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய பிரின்சிபல் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். 0.5 கிராம் நம்ம குளுக்கோனிக் ஆசிடை எடுத்துகிட்டு அதுதான் சாம்பிள் போட்டிருக்கேன். அதை வார்ம் வாட்டரில் டிசால்வ் பண்ணிவிட்டு கூல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து EDTA வந்து 5.0 ml 0.05 இது என்னது மோலாரிட்டி கான்சன்ட்ரேஷனில் ஆட் பண்ணணும். டைசோடியம் EDTA. இதுதான் நம்மளுடைய என்னது அனலைட்டு. டைட்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம், டைட்ரேஷன் போட்டோன்னா டைட்ரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் டைட்ரண்டு, மேலே உள்ளது அனலைட்டு. டைசோடியம் EDTA தான் வந்து டைட்ரண்டு. இங்கே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து இது புதுசாக இருக்கும். மாடர்ன் பிளாக் 2 மிக்சர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டு தான் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுவோம். எண்டு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் ப்ளூ கலர் வந்து ஃபார்ம் ஆகும். செமையாக இருக்கும் பார்க்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.